பிரண்டை அப்படின்னாலே எல்லாத்துக்கும் தெரியும், அது வந்து ஒரு மூலிகை பொருள். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சாப்பாட்டில் சேர்த்துக்கும்போது. பிரண்டை பொடி இது வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், இட்லி தோசைக்கு பொடியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தொக்கு, குழம்பு இதை மாதிரிலாம் நம்ம செஞ்சு அடிக்கடி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு கை கால் வலி இருக்காது, எலும்பு தேய்மானம் இருக்காது. ஆனால் இதனோட மகத்துவம் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியல. எலும்பு உடஞ்ச பிறகோ, எலும்பு தேஞ்ச பிறகோ, கை கால் வலி வந்த பிறகோ தான் பிரண்டையை தேடி ஓடுறாங்க. பிரண்டை சாப்பிட்ணும், பிரண்டை கேப்சூல் இருக்கா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க. வாரத்தில் 2 நாள் இதை மாதிரி இயற்கையான உணவை நம்ம சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைக்கிது. பிரண்டை கொல்லைக்காட்டு பக்கம் போனோன்னா அந்த வெளியில் அந்த மாதிரிலாம் கிடக்குது, எடுத்து நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். இதே டவுனில் பார்த்திங்கன்னா அதை காசு கொடுத்து வாங்குகிறாங்க, அதை வெளிநாட்டுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இது மாதிரிலாம் இருக்கும்போது நமக்கு ஈஸியாக கிடைக்கிற இடத்துல நம்ம பறித்து இந்த உணவெல்லாம் சேர்த்துக்கிட்டால் நம்ம உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும்ல.